மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவளித்தது. அக்கட்சி எம்பி லாலம் சிங் பேசுகையில், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மைக்காக மசோதா கொண்டுவரப்படுகிறது. இதில் கோவில்களோடு ஒப்பிட்டு எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புகிறது என்றார். ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை கொன்ற காங்கிரஸ் கட்சி இன்று சிறுபான்மையினர் குறித்து பேசுகிறது என்றும் லால் சிங் குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் மசோதாவுக்கு காங்கிரசும் திமுகவும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தன. Non-Muslims also be the member of the governing council. I would like to ask a question to the government. The Supreme Court constituted the board of Ayodhya. Whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya Mandir board, sir? Guruvayur temple, there is a temple Devaswam board. Anybody can believe that that temple Devaswam board can a non-Hindu? This provision, anybody, non-Muslims also be part of Waqf Council, is correctly an attack on the faith and freedom of religion. Protecting the constitution. This is a fundamental attack on constitution. This bill is a fundamental. Now you are going for Muslims. Next, you will go for Christians. Next, you will go for Jain. This bill is specialized for Maharashtra, Haryana election. To be a part of the work board. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Would you allow that? But then, why should somebody who does not believe in a particular religion have the right to make decisions on behalf of that religion? Is this not unfair? Is this not against the law of justice? மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்தான விவாதத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி தொல் திருமாவளவன், இஸ்லாமியர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார். நாட்டின் ஒற்றுமை நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நிலைக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார்.